கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் தேவனுடைய வார்த்தையில உங்களை சந்திப்பதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இந்த நாட்கள்ல ஜெபத்தினுடைய 3 நிலைகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில நம்ம வாசிக்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ற 3 நிலைகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். கேட்கும் ஜெபம், தேடும் ஜெபம், தட்டும் ஜெபம். ஆஸ்கிங் பிரேயர், சீக்கிங் பிரேயர் அண்ட் நாக்கிங் பிரேயர் என்ற 3 நிலைகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த 3 நிலைகளிலுமே மிக முக்கியமானது தேடும் ஜெபம், சீக்கிங் பிரேயர். ஏனென்றால் இந்த சீக்கிங் பிரேயர் தான் மற்ற 2 நிலைகளையும் பாதிக்கிறது. அதனால தான் இந்த இந்த சீக்கிங் பிரேயருக்கு நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்ப நாம் எதை தேட வேண்டும்? தேவனுடைய நீதியை, தேவனுடைய சுபாவத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த தேடும் ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தை அடங்கியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று நாம் பேசினோம். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியாது. அதை பல வசனங்கள் மூலமாக நாம் காண்பிக்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி உண்டாகும். அப்ப இந்த தேடும் ஜெபத்தை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலர் பின்னாலே நிருபங்கள்ல எழுதியிருக்கிறாரு. முதல்ல நம்ம எபேசியர் எழுதின நிருபத்துல 2 ஜெபங்களை பார்த்தோம். அடுத்து பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் ஒரு ஜெபத்தை பார்த்தோம். இப்பொழுது கொலோசியர் எழுதின நிருபத்தில் இன்னொரு ஜெபம் இருக்கிறது. அதையும் நாம் பார்க்கலாம். ஆம், எபேசியருக்கு எழுதின நிருபத்துல வெளிப்பாட்டை பற்றி ஒரு ஜெபமும், வல்லமைக்காக ஒரு ஜெபமும் தனித்தனியே எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்கள் நிருபத்துல அந்த 2 ஜெபத்தையும் ஒன்றாக அவர் சேர்த்து ஒரு ஜெபமாக எழுதியிருக்கிறார். அதே போல கொலோசியர்லயும் அந்த வெளிப்பாடு வல்லமை 2யும் சேர்த்தே ஒரே ஜெபமாக பவுல் எழுதியிருக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதல்ல ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அதுக்கடுத்து தமிழ்ல வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துல 9லிருந்து 12 வரைக்கும். For this reason we also, since the day we heard it, do not cease to pray for you and to ask that you may be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding, that you may walk worthy of the Lord, fully pleasing him, being fruitful in every good work and increasing in the knowledge of God, strengthened with might according to his glorious power, for all patience and long suffering with joy, giving thanks to the Father who has qualified us to be partakers of the inheritance of the saints in the light. இப்ப நான் தமிழ்ல வாசிக்கிறேன். பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்கிற விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று அவர் ஜெபிக்கிறார். தமிழ்ல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, ஆங்கில மொழிபெயர்ப்புல அதை சரியா மொழிபெயர்த்தோம்னா இப்படிதான் வரும். எல்லா பொறுமைக்கும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு
நீங்கள் வல்லமையாய் பலப்படுத்தப்பட்டு சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளைத் தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வதற்கென்று நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிய அறிவினால் நிரப்பப்படுவதற்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதுதான் இந்த ஜெபம். அப்படி என்றால் இதனுடைய வழிமுறை என்னவாக இருக்கிறது என்றால், நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு பிறகு நாம் நாம் பலப்படுத்தப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். அப்ப இதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் முதன்மையான ஒரு காரியம். இப்ப இது எப்படி நடக்கும்? அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியாது என்று சொன்னோம். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அதுக்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பது மட்டுமே. தேவனுடைய வார்த்தையில் தான் தேவனுடைய சித்தம் அடங்கியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே தேவனுடைய சித்தம் இல்லை. அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். முழு வேதாகத்திலுமே தேவனுடைய சித்தம் அடங்கியிருக்கிறது. ஆனால் அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சித்தம் முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சித்தம் அவ்வளவு பூரணமாக வெளிப்படுத்தப்படவில்லை. அது மறைக்கப்பட்டிருந்தது. சோ பழைய உடன்படிக்கையில் மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய சித்தம் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழே முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டை நாம் அதிகமாக வாசித்து நாம் தியானிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள் பூரணமாய் வாசமா இருக்க வேண்டும். அப்படி செய்வதனால் மட்டுமே தான் நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், எதற்காக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் புதிய ஏற்பாட்டை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நாம் ஜெபத்தோடு புதிய ஏற்பாட்டை நாம் தியானிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய வார்த்தை வெளிப்பாட்டை நமக்கு கொடுப்பார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், பழைய உடன்படிக்கையின்படி தேவ சித்தம் என்னவென்றால் நாம் கற்பனையிலே கைக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்ப இந்த 10 கட்டளைகள் சரி அதெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் அதை விட அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாம் வாசிக்கும்போது நாம் அதை அதிகமாக அறிய முடியும். நான் இங்கே சில காரியங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் போதித்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் மறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல கடவன். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை பின்னாலே தன்னுடைய சீஷர்கள் மூலமாக நிருபங்களிலே அவர் இன்னும் அதிகமாக விளக்க சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபத்தை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள் அப்படின்ட்டு 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வேற இடங்கள்ல இன்னும் அதிகமா சொல்கிறார். உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எபேசியில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பழைய மனிதனை களைந்து போடுங்கள், பழைய மனிதனை களைந்து போடுங்கள், மனதின் ஆவியில் புதிதாக்கப்படுங்கள், புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதுதான் தேவனுடைய சித்தம். இப்ப இந்த சித்தத்தை அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும்.
இந்த அறிவு வெறுமனே ஒரு மனதின் அறிவு கிடையாது. ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நாலேட்ஜ் கிடையாது. இந்த அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஆவியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு எல்லா ஞானத்தோடும், விவேகத்தோடும் நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அ பவுல் எழுதுகிறார். ஸோ, நாம் இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். போதுமான நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். இது இந்த வெளிப்பாடை பெறுவது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஏதோ ஒரு கடமைக்காக தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம் என்றால், நாம் வெளிப்பாடை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உண்மையிலேயே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையிடம் ஆண்டவராக இயேசுவே, உடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படின்னு சின்சியரா ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணி, அவனுடைய வார்த்தையை மெதுவாக வாசித்து, அதை நாம் தியானிக்கும்போது, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு மெய்யாகவே அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை அவர் கொடுப்பார். அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். அப்ப அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்ப அதுதான் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. ஸோ, அந்த சித்தத்தை நாம் அறிந்த பிறகு, அதற்கு அடுத்து என்ன ஜெபிக்கிறார் என்றால், எல்லா பொறுமைக்கென்றும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அப்ப சித்தத்தை அறிந்த பிறகு, நாம் பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எல்லா சந்தோஷத்தோடு கூடிய அதை நாம் கவனிக்கணும். எல்லா சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. அப்ப இந்த பொறுமையும், சாந்தமும் நமக்கு மிக, மிக தேவையாக இருக்கிறது. ஏனென்றால், நாம் கனி கொடுப்பதற்கு பொறுமை அவசியம். அதைத்தான் நம்ம அ விதைக்கிறவனை பற்றிய உவமையில நம்ம வாசிக்கிறோம். அந்த 4வது வகை அ கேட்பவன், அவன் எப்படி கனி கொடுக்கிறான்? 4வது பொறுமையினாலும் அவன் கனி கொடுக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள நாம் கனி கொடுக்க வேண்டுமென்றால், நாம் பொறுமையுள்ளவர்களாக, நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் பொறுமை, சாந்தம் தேவை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில ம், நம்மை கவலைக்குள்ளாக்குகின்ற, கஷ்டத்துக்குள்ளாக்குகின்ற அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்ப அந்த சூழ்நிலையில நாம் பொறுமையா இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீடிய சாந்தமா இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்த முடியும். அப்ப இந்த ஆவிக்குரிய கனிகள் நம் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதற்கு நாம் பொறுமையாகவும், சாந்தமாகவும் இருப்பதற்கு நாம் பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் ஜெபிக்கிறார். அப்ப முதலாவதாக நாம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது, அது முதல் அ ஸ்டெப் இது. அப்ப அதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையோடு நாம் அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு அதிகமாக ஐக்கியம் கொள்ள வேண்டும். அந்த ஐக்கியம் கொண்டு அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்ற பிறகு, அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? அதன்படி நடப்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் தேவனிடத்தில் கிருபை கேட்கிறோம். அப்ப அதற்காக நாம் ஜெபிக்கும்போது, நாம் பலப்படுத்தப்படுவதற்காக நாம் ஜெபிக்கும்போது, தேவன் நம்மை அவருடைய ஆவியினால் உள்ளான மனிதருக்கு நம்மை பலப்படுத்துவார். அப்பொழுது நாம் பொறுமையா இருந்து, நீடிய சாந்தத்தோடு நாம் ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்துகிற மனிதர்களாக நாம் இருப்போம். இந்த ஜெபத்தை நாம் நாம் கற்றுக்கொண்டு, நாம் செயல்படுத்த வேண்டும். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்காக இதை ஜெபித்து, நாம் இதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்து நம்மோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ஜெபத்தை நாம் அனுதினமும் நாம் செய்ய வேண்டும். ஸோ, இப்படியாக நாம் செய்யும்போது தான், நாம் தெய்வீக சுபாவத்தை தரித்துக் கொள்கிற மனிதர்களாக நாம் மாறுவோம். அப்பொழுது நம்ம அதிகம் அதிகமாக தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்போது, ஜெபத்துடைய மற்ற 2 நிலைகளிலுமே நாம் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நாம்
தேவைகளுக்காக ஜெபிக்கும்போது, அங்கே பதில் ஈஸியா கிடைக்கும். ஏனென்றால், அந்த கண்டிஷன் நாம் நாம் ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். இப்ப இந்த கேட்கும் ஜெபத்தை குறித்து வாசிக்கும்போது, தியானிக்கும்போது, ஆண்டவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் இப்படியாக சொல்கிறார். என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய ஜெபம் பதிலளிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய நிபந்தனை என்னவென்றால், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையால் முதலாவதாக நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இல்லையா? அதனால தான் இந்த தேடும் ஜெபம் மிக முக்கியமாக இருக்கிறது என்று நாம் பேசுகிறோம். அதேபோல நாம் இந்த தேடும் ஜெபத்தை நாம் அதிகமாக செய்யும்போது, நாம் தேவனுடைய நீதியினால் அதிகமாக நிரப்பப்படுவோம். தெய்வீக சுபாவத்தை அதிகமாக நாம் தரித்துக் கொள்வோம். நம் தெய்வீக சுபாவத்தை அதிகமாக தரித்துக் கொண்டு நாம் தட்டும்போது, மற்றவர்களுக்காக மன்றாடும்போது, அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும். அங்கே கதவுகள் திறக்கப்படும். மனிதனுடைய இருதயங்கள் திறக்கப்படும். தேவனுடைய சுவிசேஷம் சொல்வதற்காக அ அந்த வாசல்கள் திறக்கப்படும். அநேக மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இந்த காரியத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய இணைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஸோ, இப்படியாக அ இந்த கேட்கும் ஜெபமும், தட்டும் ஜெபமும் பாதிக்கப்படுவதற்கு, நம்ம அதிகமாக இந்த தேடும் ஜெபத்தை நாம் அதிகமாக நாம் கற்றுக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த 3 ஜெபங்களையும், இந்த எபேசுக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிற 2 ஜெபங்களும், பிலிப்பியருக்கு எழுதின பிலிப்பியருக்கு எழுதின சுவிசேஷத்தில் நிருபத்தில் எழுதப்பட்ட ஜெபத்தையும், கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் இருக்கிற ஜெபத்தையும் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் அ மனப்பாடம் செய்து, அதை தியானித்து, அதை நாம் அனுதினமும் நாம் செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது, நாம் அவருடைய சித்தத்தை அறிவினால் நிரப்பப்பட்டு, எல்லா சந்தோஷத்துக்குரிய பொறுமையோடும், சாந்தத்தோடும் இருக்கும்படியாக நாம் பலப்படுத்தப்பட்டு, தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைந்து, எல்லா நற்கிரிகளிலும் நாம் பெருகி, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்படியாக தேவன் நம்மை பலப்படுத்துவார். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.